கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசும்படிய கேட்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன் எங்களோடு கூட பேசும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமே. சங்கீத புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் அதில் 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 8:5. நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையிலும் கனத்திலும் அவனை முடிசூட்டினீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த பூமியை உண்டாகிறதுக்கு முன்பதாக முதல்ல என்ன பண்ணாராம்? தேவ தூதர்கள் என்ன பண்ணாரு? ஆண்டவர் படைச்சாரு. ரெண்டாவது என்ன பண்ணாரு? மனுஷனை இந்த பூமியிலே உருவாக்கினார். நம்முடைய சாதனை படைத்தார் தெரியும். அருமையான தேவனோட பிள்ளைகளை. ஆனால் இந்த தேவதூதர்களுக்கு அதை விட அதிகமாக யாரை நேசிக்கிறாருன்னா பாருங்கள், ஆண்டவராக இயேசு மனிதனை தான் என்ன பண்ணாரு? ஆமே, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார், உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார். ஆமே, நீங்கள் எப்படிப்பட்ட பாரத்தோடு கூட எப்படிப்பட்ட வேதனையோடு கூட நீங்கள் கடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, கனத்திலும் மகிமையிலும் என்ன பண்ணாராம்? இந்த வசனம் சொல்லுது, கனத்தை கொடுக்குற யாருக்கு? மனுஷனுக்கு என்ன பண்ணாரு? மனிதன் இந்த பூமியில் ஆண்டவர் உண்டாக்கணும். அவனை என்ன பண்ணும்? நான் கனமாக வச்சுக்கணும். அவனை என்ன பண்ண? நான் முடிச்சு விட்டுவேன், அவனை கனப்படுத்துவேன் சொல்லி என்ன பண்ணாரு? பாருங்கள், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கருத சொல்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை கனம் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 8ஆம் சங்கீதம் அதில் 2ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. பகைங்கனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கணம் எப்படி வருகிறது? ஆமே, சோத்திரம். இந்த மகிழ்ச்சி எப்படி வருகிறது? இந்த உயர்வு எப்படி வருதுன்னா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பிரச்சனை போராட்டங்களை அடக்கி போட அவர்கள் கிரிகளை முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் துதியை நம்ம என்ன பண்ணுவாராம்? நம்முடைய வாயிலை, நம்முடைய நாவிலை வட்கிற தேவனாக இருக்கிறார். ஆமாம், எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் ஆமாம், உங்கள் வேலையை குறித்த, ஊழியத்தை குறித்த வேலை ஸ்தலங்களிலோ எப்படிப்பட்ட நீங்கள் காரியங்களை சந்தித்து கொண்டு அந்த நான் உயரே வரமாட்டேன், முடிச்சுட்ட முடியல, எப்படிப்பட்டு நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆனால் முயற்சி நான் தோல்வியற்று போகிறேன். மாமிச நம்ம பிரயாசப்படுறோம், ஆனால் அது என்ன பண்ண தோல்வி முடியும். ஆனால் ஆவியானோடு கூட, இயேசுவோடு கூட நம்ம இணைந்து கொண்டோம்னா, அவருடைய கரத்தை நம்ம பிடித்து கொண்டோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பெறுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, பேதுரு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? மனம் நொந்தவனாக ஆமே சோதரான். பேதுரு என்ன பண்ணுறான்? வலையை போடுறான். மீன் ஒரு மீனோட கிடைக்க மாட்டேங்குது. அதனால அவர் வேலை தெரிந்த ஒரு நபர் தான். ஆனாலும் பாருங்கள், மீனுக்கு பிடிக்கிற அனுபவம் பெற்றவன். ஆனாலும் இரவெல்லாம் நான் பேசப்படுற ஒரு மீன் என்ன பண்ணல, அகப்படலை ஏசப்பான்னு சொல்லி அவன் மனக்கலக்கத்தோடு இருக்கும் பொழுது, அப்படியே சோர்வோடு உட்காருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? என்னப்பா அவனுக்கு மீன் கிடைக்கலையாப்பா? ஆமாண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே படகு என்ன பண்ணு, எடுத்துக்கொண்டு ஆழத்துக்குள் என்ன பண்ணு, நீ போ அப்படி சொல்லி நான் சொல்கிறபடி நீ செய்யும் போல ஆண்டவரை ஆண்டோட வார்த்தையை கேட்டு அவன் போகிறான். பாருங்க, படகு நிரம்பி கிளியத்தக்க பயங்கரமான திரள் மீன்களை என்ன பண்ணுறான்? பேதுரு பிடித்து மற்ற படகுகளுக்கு என்ன பண்ணுறான்? அந்த மீன்களை சப்ளை பண்ணுறான். பார்க்க முடியுது. முதல்ல தனியாக போகிறான், மீன் கிடைக்க மாட்டேது. ஆனால் இயேசுவோடு கூட போகும்பொழுது அவனுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுறான்? ஆச்சரியம் தான். பேதுரு முதல்ல ஒன்றுமே பண்ணான்னு எனக்கு என்ன பண்ணேன்? இவ்வளோ படகு கிளியத்தக்கதாக மீன்களை தேவன் கொடுத்துருக்கிறாரு. ஒரு கனத்தையும் மகிமையும் கொடுத்தாண்டவர் இன்னைக்கு அப்போஸ்தலனாகி ஆமே சோதரன் அந்த தகுதியை பெற்றிருக்கிற அருமையான தேவனுடைய மனுஷன் இந்த பேதுரு. ஆண்டவர் கணத்திலும் மகிமையிலும் 12 கோத்திரங்கள் என்ன பண்ண இன்னைக்கு அருமையாக மகிமையாக தேவன் இந்த பேதுரு உயர்த்தின ஆண்டவர். எப்போது தெரியுமா? அவருடைய சொந்த முயற்சியை விட்டு தன்னுடைய மாமிசம் ஒன்றும் கிடையாது, இயேசுவை சொல்லும் பொழுது அந்த இயேசுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது தான் நம்ம கணம் இருக்குது, மகிழ்மை இருக்குது, புகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இன்னும் நம்ம எதுவுமே அநேக விதமான சத்தியங்களை என்ன பண்ணுறோம்? இந்த வேத புத்தகத்தில் அருமையான தேவனுடைய மனிதனை குறித்து போட்டப்பட்டிருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரை நாம் உயர்த்தும் பொழுது, ஆண்டவரை நாம் கனப்படுத்தும் பொழுது, வாழ்க்கை இருக்கிற எல்லாவரையும் பழிகள் எல்லாம் நமக்கு விரோதமாய் போராடும் எல்லா சத்துருவின் கிரிகளுக்கு விலக்கி நம்மளை பாதுகாக்க கர்த்தர் வல்லமை பாலகர் வாயில திரிய உண்டு பண்ணுகிறான். நம்முடைய பிள்ளைகளை நம்ம பாட வைக்கிறோம். நாமளும் பாடணும், நம்முடைய பிள்ளைகளையும் பாடணும். நம்ம குடும்பமாக இயேசுவை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிரடைகளையும் கர்த்தர் மாற்றி உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக இந்த காலை வேளையில் உணாவி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன பண்ணுற ஆண்டவர் சொல்வார், அழகாக சொல்வார். 8ஆம் சங்கீதத்தில் அருமையாக சொல்லி பாருங்க. 4ஆம் வசனம் சொல்லுவாங்க, நீர் மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஆண்டவர் பாருங்க சர்வ வல்லமுள்ள தேவன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறாருங்க, நினைவு கூறுகிறார், நம்மளை கனப்படுத்த விரும்புகிறார், நம்மளை முடிசூட்ட விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் எந்தெந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டிருக்கிறீங்களோ அந்தந்த இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை முடிசூட்ட, எகிப்தின் அதிபதியாய் ஆண்டவர் அந்த யோசேப்பை முடிசூட்டினது போல நீ எந்தெந்த வழியாய் நீங்கள் சிறைச்சாலை வழியாக போராட்டங்களை கடந்து கொண்டது காணும், நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாத அருமையான தேவ பிள்ளைகளே. கர்த்தர் அப்படியே உங்களை ஆசோதித்து உங்களை கனத்திலும் மகிமையிலும் உங்களை முடிசூட்டி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியும், கனத்திலும் மகிமையிலும் உடைய பிள்ளைகளை சிறந்திருக்கபடியாய் செய்வீராக. ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த இடத்துல நான் வெட்கப்படுகிற இந்த இடத்துல ஊழியர் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில் சொல்ல வெட்கப்படுகிற, ஆனால் அதே இடத்துல ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர பண்ண என் தேவனால் எல்லாம் கூடும். உன் வாயில கர்த்தரை துதிக்கிற துதியை எழுப்புங்க. கர்த்தர் உங்களை மகிமையாய் சிறந்திருக்க பண்ணுவான். அது அப்படியே அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தை நன்மையினால் முடிசூட்டினீ, என்னையும் கிருபையால் காத்துக் கொண்டேன், குறைகளை நிறைவாக்கினீ, ஏற்ற சமயத்தில் அற்புதம் செய்தீர்.